நீங்கள் சொல்லக்கூடாது. நிறைய வார்த்தைகளை வந்து வந்து நீதிமன்றம் உத்தரவிட்டாச்சு. அது எப்பயோ ஆயிடுச்சு. அது ஆகி ஒரு 15 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த நீதிமன்றம் உத்தரவிட்டுட்டாங்க, அதனால் உடனடியாக ஆயிடும்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஆனால் அப்படி கிடையாதான். அது உத்தரவிட்டாலும் அது வந்து போக்சோக்குன்னு தனி நீதிமன்றம் இருக்காம்ல, அங்கே போகுமா, அங்கே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபார்மாலிட்டி, அங்கேருந்து சைன் ஆகி காவல்துறைக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்காக தான் வெயிட்டிங். மேம் அது சரி, எப்படியும் டைம் இன்னும் ஒரு 1 வீக்குள்ளார முடிஞ்சிடும். அக்கா புள்ளி ரத்துமா, நான் லக்ஷ்மி. ஹாய் லக்ஷ்மிமா, வாங்க வாங்க. மகிழா தான் கோர்ட்டுக்கு போயிருக்கு. ஜட்ஜு சைன் பண்ணணுமாம்மா ஹரிபிரசாத். லக்ஷ்மிமா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் மக்களுக்கு புரிகிற மாதிரி ப்ளீஸ். எனக்கு சொல்ல தெரியல லக்ஷ்மிமா, ப்ளீஸ். நீ வந்து அவன் 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 சொல்லியிருக்கான் பாருங்கள், அந்த வீடியோவில் போய் பார்த்துட்டு வாங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த வீடியோவில் நான் பேசி போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக அவனோட சேட்டில், அவன் சேட் வந்து 1 மணி நேரம் சேட்டு. நான் ஒரு 2-3 ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போட்டிருக்கேன். அதில் பாருங்களேன் அவன் என்ன சொல்கிறான்னு. எனக்கு பெருசாயிடுச்சு வா, எனக்கு பெருசாயிடுச்சு வான்னு கூப்பிட்றான். டேய் காட்ராசா, உனக்கு இல்லை, உனக்கும் பெருசாகுது, உன் அப்பனுக்கும் பெருசாகுது, உன் நொன்னனுக்கும் பெருசாகுது. 3 பேர்த்தையும் சேர்த்து இழுத்து வச்சு ஆப்ரேஷன் பண்ணி விட்டுட்டோம்னா சரியாக போயிடும். என்ன மக்களே, கரெக்ட் தானே? ஆள் பிடிச்சி கொடுக்குறான், சரியா? அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுக்குறான், ஆள் பிடிச்சி கொடுக்குறான். அதுக்காக அவங்க காசு போடுறாங்கடா. வணக்கம் பாலாம்மா, கஸ்தூர் ஜோ. அதுதான் நான் சொல்கிறேன். ஏண்டா காட்டுராசா, பெருசான நல்ல வேலைடா. அந்த அந்த பிச்சைக்கார கிளவி செத்து போச்சு. அது உயிரோடு இருந்ததுன்னா அவன் விட்ட மாதிரி நீயும் விட்டுருப்ப. என்ன, சரியா? அவன் விட்ட மாதிரி நீயும் போய் விட்டுருப்ப. ஆளை பாரு, நல்லா வரானுங்க பாருங்க, எப்படி வரானுங்க பாருங்க. உனக்கெல்லாம் பெருசாச்சுன்னா ஊரில் உள்ள பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் கூப்பிடுவியாடா? இருக்குது உனக்கு. கருப்பியும் புரோக்கரும் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க. கருப்பியோட வாயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். நல்லா சொம்பு அடி வாங்கியிருக்கும். அவளே கைக்கு 5 வாய்க்கு 10ன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. மேகநாதன். சர்வீஸ்காரி வாயும் அப்படித்தான், ஜட்டிக்கிழவி வாயும் அப்படித்தான். ஆமாம், அவளுங்களுக்கெல்லாம் இப்படிம்மா. ஏண்டா புரோக்கர், உனக்கு இதில் வந்து வாய் வேற, உனக்கு இதில் பேச்சப்பாரு இருடி உனக்கு இருக்குது. முடியவில்லையே, தாங்க முடியலையே. ஓகே, இது என்ன குடும்பம்? ஆமாம், அப்பாங்காரன் அப்படி தான், ஆத்தாக்காரி ராத்திரி 9 மணிக்கு, அப்பங்காரன் கூத்தியா வீட்டிலே தான் குடியிருப்பான். பெரியம்மாவங்காரன் இன்னொருத்தியோட பாவடைக்குள்ளார இருக்கான். இவன் வந்து காட்டு காட்டு பெருசாயிடுச்சு, காட்டு பெருசாயிடுச்சு, காட்டு அப்படின்ட்டு எவ வாய் கிடைக்கும்னு தேடிக்கிட்டு ஓடுறான். என்னடா காட்டு ராசா, எவ வாய் கிடைக்கும்னு தேடிக்கிட்டு ஓடுறியா? அப்புறம் காட்டு ராசா, உன்னோட இன்ஸ்டாகிராமோட ஃபுல் கண்ட்ரோல் யார் கையில் தெரியுமா உனக்கு? கேட்டால் அப்படியே ஆடி போயிடுவா. ஆடி நீ அங்கே ஏன்னு டைப் பண்ணால் கூட எங்களுக்கு தெரியும், சரியா? எங்களுக்கு என்ன யாருக்குன்னு கேட்காத, யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரியும். நீ என்ன டைப் பண்ணாலும் சரி, சரியா? உன்னோட இன்ஸ்டாகிராமோட ஃபேஸ்புக்கோட ஃபுல் கண்ட்ரோல் யார் கையில் தெரியுமா உனக்கு? அது யார் கையில் இருக்கணுமோ அவங்க கையில் பத்திரமா இருக்குது. என்ன ஆளை பாரு. இருங்க மக்களே, நான் அந்த இதை வந்து நான் அப்படியே இதில் போஸ்ட் பண்ணுறேன், அப்படியே லைனில் இருங்க. சொல்லுங்களுக்கும் நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் வச்சு கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை நீ எப்படி மாரியம்மா சாங் போடலாம், உனக்கு அறிவு இருக்கான்னு இன்றைக்கி 8 நிமிஷம் வீடியோவில் அவன் கேட்டிருக்கான். அவன் எப்படி அந்த வார்த்தையை அவன் கேட்கலாம்? அப்போ மாரியம்மா சாங் போடுறவங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா?
ஆ எனக்கு பதில் சொல்லுங்கள் மக்களே. நீங்கள் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். நான் உங்கள்கிட்ட தான் கேட்பேன். நான் ஏதாவது ஒரு தங்கை மோகனான்னு ஒரு ஐடி போகுது பார்த்தீங்களா, அந்த ஐடி அநேகமாக அவளுக்கெல்லாம் டெய்லி காட்டு ராசா வாயில் விடுவான் போல இருக்கு. ஏண்டி அதனால தான் வந்து நீ உனக்கு வந்து டெய்லி போய் நேற்றுலாம் அவனுக்கு காசு போட்டியா? அந்த அங்கே போகிறவளுங்களுக்கெல்லாம் டெய்லி காட்டு ராசா வந்து வாயில் வந்து யூரியா விடுவான் போல இருக்கு. சரியா? அதாவது சொல்லப்போனால் பிரியாணியை கிண்டி நீங்கள்லாம் இந்த வந்து கேளுங்க. இங்கே உள்ள இந்து ஆமாம் அப்படி தான், அதை தான் டார்கெட் பண்ணி வரான் அவன். மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. நீங்கள்லாம் இந்த வந்து கேளுங்க. இங்கே உள்ள இஸ்லாம் சகோதரிகளே எல்லாருக்கும் கேட்குறேன், சகோதரர்களே எல்லாருக்கும் கேட்குறேன். இப்படி நாங்கள் பேசுனா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? எனக்கு பதில் சொல்லுங்கள், நியாயமாக பதில் சொல்லுங்கள். ஒரு இந்து பாட்டை, அதாவது மாரியம்மன் பாட்டை போடுறாங்க சரியா, போட்டு ஒருத்தி ஷார்ட்ஸ் போடுறான். அவள் என்னவா, அவள் தேவா கூட இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. அவள் மாரியம்மன் இது போட்டு ஒரு ஷார்ட்ஸு போடுறான். போட்டதுக்கு இவன் என்ன கேட்குறான், நீ எப்படி அதை போடலாம்? நீ எப்படி அதை போடலாம்? நம்மெல்லாம் வந்து அப்படி சொல்லுவோமா? நீ எப்படி தர்காவுக்கு போகலாம், நீ எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்போமா? நம்ம கேட்க மாட்டோம். ஏன் தெரியுமா? நமக்கு தெரியும், நம்ம வந்து அவங்கள வந்து மதிக்கிறோம், அந்த மதத்தை மதிக்கிறோம், அந்த கொள்கையை மதிக்கிறோம். அந்த என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கொள்கையை விட நான் அவங்களோட கொள்கையை நான் ரொம்ப மதிப்பேன் சரியா. ஏன்னா மிக மிக புனிதமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அந்த விஷயத்த அவங்கள நான் என்றைக்குமே நம்ம வந்து அசிங்கப்படுத்துனதே கிடையாது. ஆனால் இவன் உட்காந்துக்கிட்டு லைவில் ஏண்டா பொறுக்கி மக்களே, இந்த லைவை முடிச்சுட்டு என்னோடய செகண்ட் சேனலில் லைவ் வருவேன், கொஞ்சம் வாங்கலேன், கொஞ்சம் பேசணும் இவனை. சித்துமா போக்சோ கோர்ட்டு பார்க்கும், விக்டிம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், ரிசல்ட்டு லேட் ஆகும், பட் ஜட்ஜ்மெண்ட்டு ஹெவியாக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் என்ன கேட்டிருக்கோம்னா, சாரி நான் இல்லை, எனக்கு இந்த கேஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ நான் சொல்கிறது வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண், ஓகேவா? அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இது போட்டிருக்காங்க. அந்த இது வந்து மகிழா கோர்ட்டுக்கு போயிருக்குது சரியா. இவங்கள எல்லாரையும் மாமியார் வீட்டுக்கு அனுப்புறதுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சரியா. அதுக்கப்புறம் அது வந்து ஆர்டர் காப்பி கைக்கு வந்தோடனே மாமியார் வீட்டுக்கு அனுப்புவாங்க. மதுரை மக்கள் புரோக்கர், சரி எல்லோரும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். நான் இந்த லைவை இப்போ கட் பண்ணிவிட்டு என்னோடய செகண்ட் சேனலில் லைவ் வரேன், என்னால் ஃப்ரீயாக பேச முடியல இதில், ஓகேவா? சொல்லுங்கள், வரீங்களா?